Babuchan. Jumpe, எப்படி இருக்க? I am tired. என்னாச்சு? My job is too long. அப்படியா? சரி நான் குளிக்க போறேன். No. We have a good place better than shower. எங்க? Onsen. ஒன்சன்னா என்ன? Onsen is hot water and we go into this water. There is two kind of water, hot one and cold one. You can choose favorite one. Hey, let's go. Let's go! Babu, but onsen has one secret. என்னடா சீக்ரெட்? I'll tell you there. ஜப்பான்ல வந்து ஓன்சன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். ஓன்சனா என்னன்னா இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஹாட் ஸ்ப்ரிங். சுடுதண்ணி குளியலும் இருக்கும், கொஞ்சம் குளிர்ந்த தண்ணிலையும் குளிக்கலாம். 16 டிகிரிலேருந்து 44 டிகிரி வரலும் இருக்க தண்ணியோட வெப்பநிலையில நம்ம குளிக்கலாம். 16ல குளிக்கும்போது ரொம்ப ஜில்லுனும், 44ல நல்லா இதமா இருக்கும். மூலிகை தண்ணி இருக்கும், நிறையா உப்பு போட்டு குளிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஓன்சன் வந்து ஜப்பான்ல கிட்டத்தட்ட ஒரு 1000 இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. மலை ஏரியாவுக்கு நம்ம மலை ஏறிட்டு ஓன்சன் போறது, இல்லாட்டி ஸ்கீங் பண்ணிட்டு ஓன்சனுக்குள்ள போனா செமையா இருக்கும். ஓன்சன் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஜப்பான் வர்றவங்க எல்லாரும் கண்டிப்பா ஓன்சனை போய் சுத்தி பாருங்க. நானும் இன்னைக்கு என் நண்பன் ஜிம்பையும் ஓன்சன் போறோம். நாங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு கொஞ்ச தூரத்துல இருக்கு, ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் தான். இன்னைக்கு நாங்க ஓன்சன் போறத நீங்க பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. Babu, this is onsen. யார் பத்த பிள்ளையோ அப்படி தனியா போயிட்டு இருக்கான். மாஸ் Finish shower and this is yogurt. We obtain water from this yogurt. It's good. Snacks. Babu, how was the secret? அதை ஏன் கேட்குறீங்க? சீக்ரெட்னு என்ன தெரியுமா சீக்ரெட்டு? ஓன்சனுக்குள்ளே போனால் ட்ரெஸ் எதுவும் போடக்கூடாது. ட்ரெஸ்ஸே இல்லாமல் தான் போகணும். கூட்டமாக எல்லோரும் குளிப்பானுங்க, அதில் நம்ம ட்ரெஸ்ஸே இல்லாமல் எல்லோரும் கூட போய் சேர்ந்து குளிக்கணும். சரி, நான் எப்படி குளிச்சேங்கிறத முதல்ல சொல்கிறேன். முதல்ல நம்ம எப்பவும் மாதிரி அந்த ஷவர் நார்மலாக இருக்கும். ஷவரில் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு இடம் இருக்கும். இப்போ 16ல் ஒரு டிகிரியில் தண்ணி இருக்கும், 30ல் இருக்கும், 35ல் இருக்கும், 25 இந்த மாதிரி 40 வரலும் 45 வரலும் போகும் ஒரு ரூமு. நாங்கள் முதல்ல போயிட்டு நார்மலான ஷவரில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் 35ல் போய் ஒரு பெரிய டிவி இருந்தது, ஒரு 10 நிமிஷம் டிவி பார்த்தோம். அப்படியே நானும் அவனும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் 35லேருந்து 40 கிட்ட இருக்கும் இன்னொரு இடத்துல போய் கொஞ்சம் நேரம் குளித்தோம். குளிச்சுட்டு
அதுக்கப்புறம் வந்து சவானா அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனான். அது எப்படின்னா உள்ளுக்குள்ள ரூம் வந்து 90 டிகிரியில் இருக்கும். அந்த 90 டிகிரியில் ஒரு 6 நிமிஷம் உட்காந்துருக்கணும். உட்காந்துருந்துட்டு திரும்ப வெளில வந்தால் 15 டிகிரியில் நல்லா அப்படியே குளிராக இருக்குது தண்ணி, அதில் குளிக்க சொல்கிறான். அதில் குளிச்சுட்டு திருப்பி ஒரு 30 டிகிரி தண்ணியில் குளிச்சுட்டு திருப்பி மறுபடியும் அந்த சவானாங்கிற ரூம்குள்ளே போயிட்டு 9லேருந்து 10 நிமிஷம் இருக்கணுமா. திருப்பி வந்து அந்த குளிர்ந்த தண்ணி நார்மலான இதில் குளிச்சுட்டு திருப்பி இன்னொரு 3வது வாட்டி ஷவனா போகணும். அப்படிங்கிறது வந்து 3 முறை பண்ணணுமா. 6, 9, 12 அப்படிங்கிறது வந்து ஷவனாவில் வந்து குளிக்கிற முறையா. நான் நிறைய வாட்டி ஒன்சன் வந்திருக்கேன், ஆனால் மொதல் டைம் வந்து இந்த ரூல் தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க கூட வந்தப்போ. கண்டிப்பாக ஜப்பான் வரீங்க அப்படின்னா வந்து ஓன்சனில் போய் குளிச்சு பாருங்கள். ஓன்சனில் வந்து இந்த சுடுதண்ணி அல்லாமலும் என்ன இருக்கும் அப்படின்னா பழங்கள்லையும் தண்ணி இருக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்தப்போ மொமோ பழம் போட்டு அந்த மொமோ தண்ணியில் போய் குளித்தோம். நல்லா உடம்பு ஃபுல்லாக ஒரு மூலிகை தண்ணியோ இல்லை ஒரு மூலிகை பழம் இல்லை நார்மலாக இருக்கிற அந்த இலை தலையில் இருக்க இது கூட இருக்கும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஓன்சன் வர்றது. வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஓன்சன் உள்ளே வரும்போது அந்த என்ட்ரன்ஸில் இந்த ஷூ ரேக்குன்னு நம்மளுக்கு தனியாக ஒரு கீ கொடுத்துட்றாங்க. நம்ம இப்போ குரூப்பாக வந்தோம்னா ஒரு 4-5 செல்ஃப் ரேக் வச்சு அடிக்கிட்டு நம்ம ஓன் கீ எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து நம்மளோட பர்சனல் ஸ்டஃப்லாம் வச்சுக்கிறதுக்கு. நாங்கள் வந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அவங்களே ஒரு ஃப்ரீ ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ் வந்து ஃப்ரீ தான். இந்த ஓன்சன் உள்ள நம்ம பயன்படுத்திக்கலாம் எங்கே வேணாலும். இங்கே வந்து சாப்பிட்லாம், ஜூஸ் குடிச்சிக்கலாம், புக்கு படிக்கிற மாதிரி இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய இடம் இருக்குது. மசாஜ் சென்டரும் இருக்குது உள்ளார. வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மினிமமாக 1 மணி நேரம் ஆகும் இந்த ஓன்சனுக்குள்ளே வர்றதே. நல்லா ஒரு ஹாலிடேஸ் இல்லை வீக்கெண்ட்லேயும் ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா ஓகே இன்றைக்கி அவனுக்கு மைண்ட் சரியில்லை அப்படிங்கிறதுக்காண்டி வந்தோம். இல்லை பொதுவாக வந்து வீக்கெண்ட்ஸில் தான் வருவான். வீக்கெண்ட்ஸில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். வீக் டேஸில் வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த கீ இருக்குது வந்து ரொம்ப சேஃப்டி. இந்த கீழே வந்து நம்ம எல்லா இடத்துலையும் பே பண்ணிக்கலாம். இப்போ எங்கேயுமே நம்ம காசுலாம் எடுக்க வேண்டியதில்லை, இதை வச்சு நம்ம பே பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாங்கள் இப்போ அதில் பே பண்ணி தான் இந்த இதெல்லாம் வாங்கினேன். யோகுரத்தை வந்து நம்ம எப்படி சொல்கிறது, தயிர் தான் இது நம்ம விலை. உள்ளே போய் குளிச்சுட்டு வந்து இதை குடித்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப மனதுக்கு ஆத்ம சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஓன்சன் வந்து இங்கே இருக்கவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஜப்பான் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த ஓன்சனுங்கிற இடத்த வந்து சுற்றி பாருங்கள். ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். நான் முதல்ல ஓன்சன் கூட்டிகிட்டு போனேன் ஸ்ரீதர் அண்ணாவுக்கு முதல் வணக்கம். இப்போ இது வரலும் ஒரு 20-30 வாட்டி அந்த ஓன்சன் போயிருப்பேன். ஆனால் மொதல் டைம் போன அனுபவம் மாதிரி இல்லை. ஓன்சன் வரும்போதெல்லாம் எதுவும் எனக்கு எங்கள் தாத்தா வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். அந்த சின்ன குழந்தைங்க நினச்சி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நானும் முறை ஓன்சன் வரும்போது இப்படி தான் என் தம்பியை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்து சீக்ரெட்டுன்னு சொல்லி இங்கே தான் அந்த சீக்ரெட் என்னென்ன சொன்னேன். ஓன்சனுக்குள்ளே தான் நம்ம ஜாலியாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது வந்து கப்பலாக வந்தால் இந்த ரூமு நாங்கள் 2 பேரும் முரட்டு சிங்கிளுங்கிறதுனால இந்த ரூமை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன். நன்றி, வணக்கம். Babu, I feel sleepy and I'm happy. Let's go out someday. See you next time.